ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ ரீசெண்டாக ஹாலிவுட் சைடில் என்னென்ன பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம மோனா 2 மூவி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லபடியாக கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக படத்தோட டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா $150 million தான். அண்ட் இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேர்ல்டு வைடாக நம்ம $221 million எடுத்துட்டாங்க. எப்படியோ 300 million கிராஸ் பண்ணோமா பிரேக் இவனுக்காக. அண்ட் அது ஈஸியாக கிராஸ் பண்ணிடும், ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் வீக்கே ஆயிருக்கு. ஸோ அதனால் படத்தோட நம்மளும் தனியாக பார்த்துட்டோம். அண்ட் அது கொஞ்சம் நார்மலாக தான் இருந்திருக்கு. மோனா 1 மாதிரிலாம் கிடையாது. ஆனால் 2லேயும் ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். கண்டிப்பாக கிட்ஸ் அண்டு நிறைய பேர் ஃபேமிலியோடு போய் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. டிஸ்னினாலே ஃபேமிலி மூவி தானே. ஸோ அதில் அவங்க நல்லபடியாக அதை ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இனிஷியலி அவங்க டிவி சீரீஸாக கொண்டு வந்தாங்க, அது நல்லது அப்படியே மூவியாக மாற்றிட்டாங்க. ஏன்னா கலெக்ஷன்லாம் நல்லபடியாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு நல்ல டிசிஷன் தான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டாம் க்ரூஸ் இன்னொரு டெட்லியஸ்டான ஒரு மிஷனில் இறங்கியிருக்காரு. எஸ் கைஸ், நம்ம கடைசியாக மிஷன் இம்பாசிபிள் 8 மூவிக்காக இன்னொரு ஸ்டண்ட் சீனை இப்போது அவங்க ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு எதுவும் கிடையாது, நம்ம அண்டர் வாட்டரோட ஸ்டண்ட் சீன் தான். ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம மிஷன் இம்பாசிபிள் மூவிக்காக தான் அவர் ஒரு ரெக்கார்டே மெயின்டைன் பண்ணியிருந்தார். டோட்டலாக 6 minutes வந்து அவர் அண்டர் வாட்டரில் இருந்த மாதிரியும் அண்ட் அவர் அது பிரீத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தார். பட் இதுக்கப்புறமா நம்ம கேட் வின்ஸ்லெட் தான் வந்து இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாங்க. அவதார் 2 மூவியில் அவங்க டோட்டலி 7 minutes 14 seconds வந்து அண்டர் வாட்டரில் இருந்து அண்டு ஒரு நியூ ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டாங்களா. ஸோ மேபி நம்ம திரும்பி மிஷன் இம்பாசிபிள் டீம் அண்ட் நம்ம டாம் க்ரூஸ் வந்து இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு போல். அண்ட் அதனால தான் இன்னொரு அண்டர் வாட்டர் சீன் நம்ம ஃபைனலான பார்ட் மிஷன் இம்பாசிபிள் 8ல் ஷூட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அது எப்படி போயிருக்கு, ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டாங்களா இல்லையா, அதை பற்றி எதுவுமே ரிவீல் பண்ணல. பட் அது வந்து ஃபைனலாக இது ரெக்கார்ட் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மூவி எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டண்ட் சீனை மட்டும் கடைசியில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் மூவியோட சில பாலிசி. ஏன்னா இன்கேஸ் ஸ்டண்ட் பண்ணும்போது நம்ம டாம் க்ரூஸ் அவர் தான் பண்ணுறாரா, இன்கேஸ் தப்பி தவிர ஏதோ ஆக்சிடென்ட் இருந்தால் அது மூவியில் அஃபெக்ட் ஆகக்கூடாதுல. அதுக்காக தான், அந்த ஒரு ரீசனாக தான் மெயினாகவே எல்லா ஸ்டண்ட் சீன் வந்து கடைசியில் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லா ஸ்டண்ட்டுமே வந்து உங்களுக்கே தெரியும் டாம் க்ரூஸ் அவராக தான் பண்ணுறாரு. ஸோ அதுதான் மூவியோட ஒரு நெக்ஸ்ட் லைக் இந்த படத்தை பார்க்கணுன்னா ஏன்னா அவர் தான் உண்மையாக எல்லாம் ஸ்டண்ட்டு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம ஹாப்ஸ் அண்ட் ஷாவோட நல்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம இதுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் அதோட சீக்வல் ஒர்க் இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. பட் இப்போ நம்ம ஹாப்ஸ் அண்ட் ஷா மூவியோட ரைட்டர் இருக்கார்ல, அவர்கிட்டே வந்து டேரெக்டாக ஒரு ரிப்போர்ட்டில் கேட்டிருக்காங்க, ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட தான். அண்ட் அங்கே வந்து அவங்க வந்து ஒரு அப்டேட் தந்திருக்காரு. இப்போதைக்கு அவர் வந்து ஒரு பிளாட் எழுதிட்டு இருக்காரா நம்ம ஹாப்ஸ் அண்ட் ஷா வச்சுட்டு, விச் இஸ் நெக்ஸ்ட் அதோட சீக்வல் தான். ஸோ இன்னும் அது சாங்ஷன்லாம் பண்ணல, ஆனால் கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா ஒரு ரைட்டரை வச்சு அவங்க ஸ்டோரி எழுத சொல்கிறாங்கனாலே லைக் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம ஹாப்ஸ் அண்ட் ஷா வச்சு எடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பயங்கர ஹிட் ஆயிருந்தது. எல்லாருக்கும் நம்ம ஜாசன் ஸ்டாட்டம் அண்ட் டுவேன் ஜான்சனோட ஒரு காம்போ ஆக்ஷன் பார்க்குறது அல்டிமேட்டாக அந்த என்ன ரெண்டுமே செம்ம பெரிய ஹாலிவுட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோஸ் அண்ட் ஒரு ஃபன் காமெடி டோனோட கொண்டு போனாங்க. பட் ப்ரில்லியண்ட்டாக இருந்தது விஷுவல் வைஸில். ஸோ அதோட நெக்ஸ்ட்டு சீக்வலும் கண்டிப்பாக பார்க்கலாம். எப்படியோ நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ முடிய தான் போகுது. பட் அது லாஸ்ட் ஸ்டேஜில் இப்போது லைக் ஒரிஜினல் ஃப்ரான்ச்சைஸ் மேபி க்ளோஸ் பண்ணிடலாம். பட் அதோட ஸ்பின் ஆஃப்ஸ்லாம் வந்து நிறைய வேறு ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிரெவன் த ஹண்டர் மூவியோட ஒரு நல்ல ப்ரொமோஷன் ஒர்க்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய நியூ போஸ்டர்ஸ் சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருப்பீங்க. எப்படியோ படம் ஃபுல்லாக நம்ம December 13th தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதனால அது கொஞ்சம் டாக்கில் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இனிஷியலாக கொஞ்சம் அனலைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்பியஸ் மூவியோட இனிஷியல் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. பட் அது எவ்வளோ ட்ரூன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடைசியில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் எல்லாத்தையும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது டோட்டலி ஸ்டோரி மேலே தான் டிபெண்ட் ஆகுது. டிசம்பர் மந்தில் வேறு ஏதோ பெரிய லெவலான மூவி இல்லைன்னு தான் சொல்வேன். ஸோ கிரெவன் த ஹண்டர் மூவி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு திரும்பி மார்வல் சைட் ப்ளஸ் இந்த மாதிரியான ஒரு வில்லனான கேரக்டர் ஒரு ஹீரோய்க்கான மூவி கொண்டு வராங்களா. ஸோ பார்ப்போம் இது எப்படி பண்ணுறாங்கன்னு. எனக்கு ஆக்ஷன் விஷுவல்ஸ் மட்டும் செம்மையாக பண்ணாலே போதும். அண்டு ஸ்டோரி இருக்கணும். அதான் கொஞ்சம் ரீசெண்டான டேஸில் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் நம்ம சோனியோட ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சீக்ரெட் லெவலுன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்குது, ஓகேங்களா. அப்கமிங் நம்ம December 10 தான் டேரெக்டாக நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே ஸ்டார்டிங் இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் தரும்போது இது என்னது, மேபி ப்ரைம் வீடியோ தனியாக கேம்ஸை லான்ச் பண்ணுறாங்களா இல்லை இது எப்படி ஸ்டோரி வைஸில் கனெக்ட் பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் வந்தது. பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா பாப்புலரான கேம்ஸை வந்து அனிமேட்டடாக வந்து ஸ்டோரி டெல்லிங் ஆட்டம் ஒரு எபிசோடில் சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு எக்கச்சக்கமான பாப்புலரான கேம்ஸ் உள்ளே இருக்குது. லைக் நம்ம பேக்மேன், நம்ம
நம்ம டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸு, அவுட்ரு வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஹானர் ஆஃப் கிங்ஸ், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய லைக் நம்ம காட் ஆஃப் வாரும் அண்ட் நம்ம வார் ஹேமரும் தான். ஸோ ஆனால் இதுலேயும் மெயினாக நம்ம கியானு ரீவ்ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மர்ட் கோருன்னு சொல்லிட்டு தனி கேம் இருக்குது. பர்சன் ஆடினதுலாம் கிடையாது, பட் அதில் ஏதோ ஒரு மெயினான ஸ்டோரி கான்செப்ட் வந்து கியானு ரீவ்ஸ் வச்சு பண்ணுறாங்க. அது பார்த்தோன்னே கியானு ரீவ்ஸ்ன்னு தெரியுது. அண்டு அதை வச்சு அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, பட் அஃபிஷியலி கியானு ரீவ்ஸ் உள்ளே இன்வால்வ் ஆகலன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் இது எப்படி பண்ணுறாங்க. எல்லா ஸ்டோரியும் லிங்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு. ஏன்னா இது டோட்டலி ஒரு சீரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு எபிசோடில் ஒரு கேமோட நம்ம ஸ்டோரி லைன் உள்ளே பார்க்க போகிறோம். மேபி ப்ரைம் வீடியோ கொஞ்சம் பெருசாக ஏதோ எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போது நெக்ஸ்ட்டு கேமிங் இண்டஸ்ட்ரி உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ். ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களும் தனித்தனியாக நிறைய கேம்ஸ்லாம் டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இப்போது கேம்ஸ் அண்ட் ஸ்டோரி லிங்க் வந்து கொஞ்சம் பெரிய மர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போதைக்கு அப்கமிங் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா மூவிஸ் ஒரு பக்கம் போகும், சீரீஸும் போகும், அண்ட் கேம்ஸோட ஸ்டோரி லைனும் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த மூவிலேருந்து சீரீஸோட ஸ்டோரி கனெக்ட் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கேமோட ஸ்டோரி லைன் விளையாடி இருக்கணும். அப்போ தான் அது நம்ம நெக்ஸ்ட்டு சீக்வல்லையும் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் நம்ம என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ் அண்ட் சில மெயினான அப்டேட்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. எல்லாம் எல்லாமே சின்ன சின்னது தான், ஜஸ்ட் ரூமர்ஸ்ன்னு அண்ட் அப்கமிங் நியூ ட்ரெய்லர்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கா. ஸோ அதெல்லாம் நம்ம பொறுமையாக அப்புறமா பார்த்துக்கலாம். பை த வே டிசம்பர் மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டான மூவிஸ், அதுவும் நம்ம 2024 ரிலீஸ் ஆன அந்தந்த கேட்டகிரி வைஸில் தனித்தனியாக வீடியோஸ் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அப்படியே ஃபுல்லாக இந்த மந்த் நம்ம பார்த்துடலாம். பை த வே இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி பெஸ்ட்டான தமிழ் டப்டான மூவிஸ்லேருந்து ஹாலிவுட் அப்டேட்ஸ் அண்ட் மச் மோர் அதெல்லாம் தெரிஞ்சதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வந்துடாதீங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.